ஷியாமா ஒரு நாள் கட்டைகளின் குவியல் மீது அமர்ந்திருந்தான். அங்கு குவியலில் ஒரு பாம்பு ஒளிந்து கொண்டிருந்தது. இது ஷியாமாவுக்கு தெரியாது. பேசிக்கொண்டே இருந்தவனின் கை தற்செயலாக அதன் மேல் பட்டதும் பாம்பு அவன் சுட்டு விரலில் கன நேரத்தில் கொத்திவிட்டது. ஐயோ, ஏதோ கடித்து விட்டது என்று அலறிக்கொண்டே அவன் கீழே குதித்தான். இதற்குள் பாம்பு ஓடி மறைந்தது. விஷம் ஏறிக்கொண்டே வந்ததால் அவன் வலியால் துடித்தான். கை நீளமாகிக் கொண்டே வந்தது. அவன் மசூதி பக்கம் ஓடி வந்தான். அங்கு பாபா ஏதோ மனக்கலக்கத்தில் அங்குமிங்கும் நிலை கொள்ளாமல் அலைந்து கொண்டிருந்தார். அவர் ஷாமாவின் வருகையை எதிர்நோக்கியிருந்தார். இதற்குள் ஷாமாவின் பின்னால் பெரும் கூட்டம் கூடியிருந்தது. ஷாமாவும் பாபாவும் நேருக்கு நேர் ஒரு கணம் பார்த்தார்கள். ஷாமா பள்ளிவாசல் படிகளில் ஏறத் தொடங்கியதும், நில் அயோக்கியனே, மேலே ஏறி வராதே, ஏறினால் தெரியும் என்னவாகும் என்று, கீழே போ, இறங்கு கீழே என்று பாபா ஆவேசத்துடன் கத்தினார். அவரது கண்கள் சுட்டெரிப்பது போல் இருந்தன. வார்த்தைகள் நெருப்பு துண்டுகள் போல வந்து விழுந்தன. ஷாமாவின் நிலைமை மோசமாக இருந்தது. பாம்பின் விஷம் உடலில் ஏறிக்கொண்டிருந்ததால் வேதனை பொறுக்காமல் அவதிப்பட்டான். மரணம் தன்னை நெருங்கிவிட்டதாக நினைத்தான். இதை விடுவிக்க பாபாவினால் தான் முடியும். ஆனால் அவருடைய சொற்கள் விஷத்தை விட கடுமையாக இருந்தன. மேலே ஏறி வர தடை செய்து விட்டாரே, இதன் அர்த்தம் என்ன? காசிராமையும் பாபா பிழைக்க வைக்க முடியவில்லை. நம் கதையும் அப்படித்தானா? மீண்டும் அவன் மசூதியின் படிக்கட்டில் கால் வைத்து ஏற முயன்றான். இறங்கு கீழே. பாபா இப்பொழுது தன் கையில் சட்காவை வைத்துக்கொண்டு பெரும் குரலில் சொன்னார். மேலே ஏறாதே, கீழே இறங்கு, இல்லாவிட்டால் இந்த பக்கீர் உன்னை ஒழித்து விடுவான், இறங்கு கீழே என்றார். எல்லோரும் மௌனமானார்கள். இதை கேட்க ஷாமாவிற்கு கொஞ்ச நஞ்சமிருந்த நப்பாசையும் போயிற்று. கொஞ்ச நேரம் பாபா ஏதேதோ கத்திக்கொண்டே அலைந்தார். இறங்கு, இல்லாவிட்டால் நான் உன்னை இறக்குவேன் என்று கத்தினார். சிறிது நேரம் கழித்து அவர் அமைதியானார். தைரியத்தை வரவழைத்து கொண்டு நிமோன்கரை பிடித்து கொண்டு ஷாமா மேலே ஏறி வந்தான். அவன் கண்களில் மரண பயம் குடிகொண்டிருப்பதை பார்த்த பாபா, ஷாமா, பயத்தினால் துவண்டு விடாதே, நீ தேறி விடுவாய், கவலையை விடு, கருணையுள்ள இந்த பக்கீர் உன்னை காப்பாற்றுவார் என்றார். ஆனால் பாபா, என்னை ஏன் மேலே ஏறி வராதே என்கின்றீர்கள், கீழே இறங்கு என்று ஏன் விரட்டினீர்கள் அப்படின்னு ஷாமா கேட்குறார். அதற்கு ஷாமா, படித்த ஆசிரியர் நீ, ஆனால் ஒன்றுமே உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையா? கீழே இறங்கு என்று நான் உன்னையா சொன்னேன்? உன் உடம்பில் ஏறிக்கொண்டிருந்த பாம்பின் விஷத்திடம் அல்லவா நான் கட்டளையிட்டேன். மெல்ல அது இறங்கும், மேலே ஏறாது. இனி நீ கவலைப்பட வேண்டாம். என்மேல் நம்பிக்கை வை, வீட்டிற்கு போய் நிம்மதியுடன் இரு. நானா இவனை அழைத்து கொண்டு போ என்று பாபா கூறினார். நானா அவனை அழைத்து சென்றார். தாத்தியாவை அழைத்த பாபா, நீ ஷாமா வீட்டுக்கு போ. ஷாமாவிற்கு தவிர்க்க முடியாத அளவிற்கு தூக்கம் வரும். ஆனால் எக்காரணம் கொண்டும் படுக்கக்கூடாது, தூங்கவும் கூடாது. வீட்டிற்குள்ளேயே அலைந்து கொண்டிருக்க சொல். பசி எடுத்தால் என்ன விருப்பமோ அதை சாப்பிடச் சொல். எந்த நிலையிலும் அவன் தூங்கக்கூடாது. இதை மாத்திரம் கண்டிப்பாக அனுசரிக்க சொல், போ என்று அவனை விரட்டினார். இரவு நேரம் மெல்ல நெருங்கியது. அப்போதும் பாபா விழித்து கொண்டும் தெரிந்து கொண்டும் இருந்தார். காகா சாஹிப் தீட்சத் என்பவர் பாபாவின் தரிசனம் முடிந்து கிளம்ப தயாரானார். அவரையும் ஷாமா வீட்டிற்கு போகச் சொன்னார் பாபா. அவனுக்கு ஆழ்ந்த தூக்கம் வரும், அது அவனை மயக்கமடைய செய்யும். இதை தடுக்கணும். அவனை கண் விழித்தபடியே இருக்கச் செய்யுங்கள். முடிந்தால் நீங்கள் எல்லோரும் இரவு முழுவதும் கண் விழித்து அவன் அருகில் இருங்கள் என்றார் பாபா. தங்கள் உத்தரவு. இப்பொழுதே அவன் வீட்டிற்கு போய் இரவு முழுதும் தங்குகிறேன் என்று சொல்லி காக்கா வேகமாக நடையை போட்டார். மகள்சாபதி தூங்குவதற்காக வந்திருந்தார். அப்பொழுது பாபா கையை உதறிக்கொண்டும் தன் விரலை அழுத்தி கொண்டும் இருந்தார். மகள்சாபதி மாடத்தில் இருந்த விளக்கை எடுத்து வந்து சந்தேகத்துடன் பாபாவின் சுட்டு விரலை வெளிச்சத்தில் பார்த்தார். அவருடைய சுண்டு விரல் நீளமாகி இருந்தது. ஒன்றுமே பேசாமல் இருவரும் ஒருவரை ஒருவர் ஆழ்ந்து பார்த்து கொண்டார்கள். நடந்திருப்பது என்னவென்பது அவர்களுக்கு மட்டுமே தெரிந்த விஷயம். எல்லாம் பாபாவின் செயல். ஓம் சாய்ராம்.